வெல்கம் டு ராணி சரசுவை கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ராகி மாவு வந்து நான் ஒரு 2.5 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளந்து வந்து 2.5 கப்பு நான் எடுத்திருக்கேன் அந்த சின்ன கிளாஸில். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்ட அப்புறம் இந்த மாவு பரட்டுறதுக்கு ஒரு 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணியை ஃபுல்லாக முதலே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதை தெளித்து நீங்கள் மாவு பரட்டணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மாவு பரட்டினீங்கன்னா அந்த மாவில் எல்லா இடத்துலையும் அந்த ஈரப்பதம் இருக்கணும். ஸோ அந்த கட்டியெல்லாம் வரும்போது அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அந்த மாவை வந்து எல்லா பக்கமும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அது நல்லா வெட்டாக இருக்கணும் மாவு. ஸோ அது மாதிரி நல்லா வந்து பரட்டிக்கணும். ஸோ இது வந்து நான் இந்த ராகி ஃப்ளவர் வந்து நாங்கள் வீட்டில் வந்து வாங்கி நாங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்ச மாவு. நீங்கள் வேணால் ஸ்டோர் பாட் மாவே எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டியாச்சு. இதோட பக்குவம் எப்படின்னா, நீங்கள் அந்த மாவை எடுத்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா, அதாவது ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா நல்லா அந்த மாதிரி பிடிக்கு மாதிரி நல்லா வரணும், ஒன்றா சேர்ந்து வரணும். அதுதான் பதம். அந்த புட்டு செய்கிறதுக்கு அதுதான் பதம். ஸோ அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். மேலே எதுக்கு கிளாத் போட்டிருக்கேன்னா, அந்த வேர்வை தண்ணி கீழே வந்து புட்டு சொதன்னு ஆயிரும். ஸோ அதுக்காக தான் மேலே வந்து கிளாத் போட்டிருக்கு. ஸோ இது மிக்சிங்காக பீனட் பவுடர், அப்புறம் வந்து துருவின தேங்காய், அப்புறம் வந்து 1 கப் வெல்லம். ரொம்ப சத்து, ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இப்போ வேக வச்ச புட்டு மேலே நம்ம வெல்லம், அப்புறம் வந்து பீனட் பவுடர், அப்புறம் வந்து தேங்காய் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இது சேர்த்து நல்லா பரட்டினீங்கன்னா டேஸ்டியான ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.